வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இருக்கிறது குடந்தை நாகேஸ்வரன் கோவில். இந்த கோவிலுடைய வடக்கு புற சுவரில் தான் நம்ம இருக்கோம். இது வந்து நான் ஏற்கனவே இந்த கோவிலில் உள்ள இந்த கல்வெட்டை பற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் இது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. நம்ம பாண்டியன் தலைக்கொண்ட கோப்பரகேசன் அழைக்கப்படக்கூடிய ஆதித்த கரிகாலரோட கல்வெட்டு. இதை வந்து கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் திரும்ப இந்த வீடியோ எடுக்கிறேன். நல்லா பாருங்கள். ஸ்வஸ்தி ஸ்ரீ பாண்டியனை தலை கொண்ட கோப்பர கேசரி பன்மருக்கு யாண்டு இந்த மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஞாங்கிறது 3. மூன்றாவது வடகரை பாம்பூர் நாட்டு மன்னிக்கணும், இங்கே இருக்கு நாட்டு தேவதானம் திருக்குடமுக்கில் திருக்குடமுக்கில் மூல இது வந்து மூல பரடை பெருமக்களும். சரி, பாண்டியனை தலை கொண்ட கோப்பரகேசரின்னு வரும்போது வீரபாண்டியரோட தலை கொண்டவர் யார்? ஆதித்த கரிகாலர். அதனால் இந்த 2 கல்வெட்டுலையுமே பார்த்திங்கன்னா ஆதித்த கரிகாலரோட கல்வெட்டு இது அவருடைய 3ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. அதாவது ஞான் போட்டிருக்கு பார்த்திங்கன்னா. அப்போ இது 3ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. 3ஆம் ஆட்சியாண்டுங்கும் பொழுது அவர் 965 பதவியேற்றதாக சொல்லப்படுது. அப்போ 968ஆம் ஆண்டு கல்வெட்டு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வடகரை பாம்பூர் நாட்டு, அதாவது காவேரிக்கு வடக்கு கரையில் உள்ள பாம்பூர் நாடு. இந்த நாகேஸ்வரன் கோயில் வந்து பாம்பூர் நாட்டு பிரிவில் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோவில் இறைவன் பேர் நாகேஸ்வரன் இல்லை, அதனால் பாம்பூர் நாட்டுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த இறைவனுக்கு தேவதானமாக இருக்கக்கூடிய, தேவதானம்னா இறைவன் கோவில் நிலமாக கொடுக்கக்கூடிய திருக்குடமுக்கில்ங்கிறது குடந்தையை தான் சொல்கிறாங்க. அதாவது கும்பகோணம் சொல்லி இந்த கோவிலில் இருந்த மூலப்பரடை பெருமக்களும் இருக்கு பாருங்க. மூலப்பரடை பெருமக்களும். மூலப்பரடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கோவிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சபையினர்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த பெருமக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்க நாட்டு, இந்த இங்க நாட்டுன்னு குறிக்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த எங்கன்னு முருகன் கோயில் பார்த்தீங்களா, அதுதான் இங்க நாட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்க நாட்டை சேர்ந்த சிற்றிங்கன், அது ஒருத்தர் பேர் சிற்றிங்கனுடையான் கோயில் மயிலையான். அதாவது சிற்றிங்கன் உடையான்னு சொல்கிறது வந்து இங்கே முருகன் கோயிலை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த கோவிலில் மயிலையான் பராந்தக மூவேந்த வெள்ளான், மயிலையான் பராந்தக மூவேந்த வெள்ளான் வார்த்தை அறிஞ்சிருக்கு. இந்த மயிலையான் பராந்தக மூவேந்த வெள்ளான்கிறவங்க ஒரு அரச அதிகாரியாக இருந்திருக்கலாம். இருக்குது சரிங்க. பராந்தக மூவேந்த வெள்ளான், அது கவனிச்சுட்டே வரணும், இல்லைன்னா அது நம்மளை விட்டு வெளியும். பராந்தக மூவேந்த வெள்ளான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளானுக்கு இன்னம்பருங்கிறது இங்கே இதே கும்பகோணம் பக்கத்தில் எண்ணம்பர்னு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது பேர், அந்த கோவில் பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் அது இப்போ கல்வி சம்மந்தப்பட்ட கோவில். அது அந்த நாட்டை சேர்ந்த இன்னம்பர் நாட்டு மேற்காவேரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மேற்காவேரிக்கு அதாவது மேற்கு பக்கத்தில் கூட காவேரி இருக்குது பார்த்தீங்களா. அங்கே நாங்கள் உடையாரிடை அபிஷேக தட்சணை பெற்று, இதுதான் மெயின் வார்த்தை. இந்த இடத்துல வர இந்த அபிஷேக தட்சணை வச்சு இந்த கோயில் ஒரு 10 கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு ஒன்று, இதுக்கு அடுத்து பக்கத்தில் பார்க்க போகிற கல்வெட்டு ஒன்று, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கல்வெட்டில் இந்த அபிஷேக தட்சணைங்கிற வார்த்தை நிறையவே வருது. அப்போ அபிஷேக தட்சணை பெற்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மயிலை பராந்தக மூவேந்த வெள்ளான்கிறவருக்கு இன்னம்பர் நாட்டை இந்த காவேரிக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்க, அதாவது மூலப்பரடை பெருமக்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலத்தை அபிஷேக தட்சிணையாக பெற்று, அபிஷேகத்துக்குன்னு ஒரு தட்சிணை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தட்சிணையை நிலத்தை கொடுக்குறாங்க. அதுதான் அபிஷேக தட்சிணை. இது வந்து பெரும்பாலும் ஆதித்த கரிகாலரோட 2-3 கல்வெட்டில் சொல்லப்படுது. அபிஷேக தட்சிணை பெற்று உடைய நிலம் எவ்வளவுனா சேன் போட்டு பார்த்தீங்களா. அதாவது 2, இதை 10ன்னு எடுத்துக்கணும், இதை 4ன்னு எடுத்துக்கணும், 24. அப்போ 24 வேலியிலும் எவ்வளோ நிலம் கொடுக்குறாங்க? 24 வேலி. இது எனக்கு அந்த கணக்கீடு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் இது 24 வேலியிலும். சரியாக சொல்லணும் அப்படின்னா சரி, அது வேணாம், அது நம்ம அப்புறம் பார்ப்போம். 24 வேலியிலும் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து பிரபாகரம். இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பிரபாகரம். அதாவது பிரபாகரம்ங்கிறது என்னென்னா, இந்த சமஸ்கிருதம் படிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பிரிவு படிப்பாங்க, பிரபாகரம்னு சொல்லுவாங்க.
அந்த பிரபாகரம் வக்காணிப்பாருக்கு, வக்காணிப்பாருன்னா ஆசிரியர்னு அர்த்தம். பிரபாகரம் சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு இவர் தானம் கொடுக்க வைக்கிறார். அதுதான் சொல்லிட்டு பட்ட பாருங்க விருத்தியாக, பட்ட விருத்தியாக இவ்வூரிலே விற்று கொடுத்த, அது ஒரு வார்த்தை அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் வார்த்தை அழிஞ்சு போயிருக்கு. இந்த பாருங்க அந்த பட்ட விருத்தியாக யாருக்கு? அந்த பிரபாகரம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, அவருக்கு பட்ட விருத்தியாக, அதாவது பெரும் நிலமா, அதுதான் பட்ட விருத்தியாகன்னு சொல்லி அதே ஊரில் விற்று கொடுத்த இன்னொரு நிலம் எவ்வளோன்னா, அது வார்த்தை அழிஞ்சிருக்கா, விற்று கொடுத்த இங்கே நிலம் தான் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இரண்டேன்னு வார்த்தை வருது. இரண்டே 2 மாவுக்கும். அப்போ இரண்டே 2 மானா 4 மாவாக இருந்திருக்கு அர்த்தம். ஒரு மாங்கிறது 100 குழிங்கிற அர்த்தத்தில் 2 மான்னு சொல்லும் போது 4 மாவாக இருந்திருக்கும். சரிங்களா? 2 மாவுக்கும். எனக்கு நம்ம வார்த்தை கையை வச்சுட்டே வரணும், இல்லைன்னா எங்கே விட்டோன்னே தெரியாது. அதுக்கப்புறம் எல்லை, இப்போ எல்லையை சொல்கிறாங்க. எல்லை கீழ்பார்க் எல்லை, கிழக்கு எல்லை. அந்த கிழக்கு எல்லையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, பாருங்க, சா போகமாக. அப்போ இந்த இடத்துல லாங்கிற வார்த்தை அழிஞ்சு போயிருக்கு. சாலா போகம்னு அர்த்தம். சிவனுக்கு எப்போதுமே இந்த மாதிரி 2-3 வார்த்தை வரும். தேவதானமும் வரும், சாலாபோகம். கோவிலுக்கே விற்று கொடுக்குற நிலத்தை சாலாபோகம்னு சொல்லுவாங்க. அப்போ கிழக்கு இலையில் ஏற்கனவே இந்த கோவிலுக்கு சொந்தமாக இருந்த ஒரு நிலம் இருந்திருக்கு. அதுதான் சாலாபோகமாக விற்று கொடுத்த அந்த நிலத்துக்கு மேற்கும் சொல்லிட்டு தென்பார்க்கெல்லை அதான் நினைக்கிறேன். ஆமாம், தென் தான். ஆமாம், இது தென்பார்க்கெல்லை மேற்காவேரி நிலத்துக்கு, அதாவது தெற்கு எல்லையில், அதாவது இப்போ இந்த விட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அந்த நிலத்துக்கு தெற்கு எல்லையில் என்ன இருந்திருக்கு, மேற்காவேரி, காவேரியோட மேற்கு கரை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு நிலம் இருந்திருக்கு. அந்த நிலத்துக்கு வடக்கும் சொல்லிட்டு மேல்பார்க் எல்லை. இப்போ மேற்கு எல்லையில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்னது, மேல்பார்க் எல்லை. இதோ பாருங்க, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விற்று எங்கள் நிலத்தை, அதை தான் இப்படி சொல்கிறாங்க. விற்றங்கள், அது பிரிக்கணும் நம்ம, விற்று கூட்டல் எங்கள் அப்படின்னு பிரிக்கணும். அப்போ விற்றங்கள் நிலத்துக்கு கிழக்கும். அப்போ மேற்கு எல்லையில் ஏற்கனவே இவங்க ஏதோ ஒரு நிலத்தை விற்றுருக்காங்க, அந்த நிலத்துக்கு கிழக்கு பக்கத்துலேயும். அடுத்து வடபார்க் எல்லை, அதான் நினைக்கிறேன். இந்த கல்வெட்டு படித்து ரொம்ப நாள் ஆகுதுங்க, அதனால் வார்த்தைலாம் மறந்து போயிடுச்சு. அந்த ஒரு வடபார்க் எல்லை விற்று, அதே தான், விற்றங்கள் நிலத்துக்கு தெற்கும் ஆக இவ்விசைத்த பெரு 4 எல்லையுள் அகப்பட நிலம். இப்போ 4 எல்லை சொல்லிட்டாங்கல்ல, அந்த 4 எல்லைக்கும் நடுவுட்பட்ட நிலம் தானே, அந்த நிலம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லையா இங்கே, ஆக பெருநான்கெல்லையும் அகப்பட்ட நிலம் மூல மூலப்பரடையாரிடை விலை கொண்டு பரிசாவது. அதாவது மூலப்பரடையாருங்கிறது பெருமக்கள், அந்த மூலப்பரடையார்ட்டது என்ன பண்ணுறாரு, பெற்றுக்கொண்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே வருது விலை கொண்டுனா காசு கொடுத்து வாங்குறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பரிசே சந்திராதித்தவள் இங்கே பாருங்க, பட்ட விருத்தியாக. அதான் இந்த முடிய போகுது, இதோட கல்வெட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கீழே உள்ளதும் வேறு கல்வெட்டு, அது கண்டினியூஷன். பட் அந்த கல்வெட்டு காணும், அது இங்கே எங்கேயாவது மறைஞ்சிட்டானு தெரில. சரிங்க, சொல்லிட்டாங்களா. சொல்லிட்டு பரிசே சந்திராதித்தவள் பட்ட விருத்தியாக அதை பாருங்க, பட்ட விருத்தியாக வச்சேன். யார் வச்சாரு, பராந்தக மூவேந்த வெள்ளானான. அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு பேர் இருந்திருக்கு போலக்கு. இது 1000 திருவடி, அதான் போட்டுப்பா நல்லது, திருவடி முடையார்
ரக்ஷை. அப்ப இந்த தர்மத்தை யார் பாதுகாக்கணும்னு சொல்றாரு? 1000 திருவடி முடையார் என்ன பண்ணணுமா? ரக்ஷை, அதாவது அவர் பாதுகாக்கணும்னு சொல்லி இத்தர்மம் பராந்தகனன் லேகா அப்படின்னு சொல்றாங்க. இந்த தர்மத்தை கொடுத்தவர் பேர் என்னது? பராந்தகனன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆதித்த கரிகாலரோட ஒரு கல்வெட்டு. அடுத்த கல்வெட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுட்டு அப்புறமா சொல்கிறேன். இது முதல் பகுதியாக இருக்கட்டும்.